துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் அடையணுங்க. காரணம் என்ன? ஆல்ரெடி சனி பகவான் ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் அவர் இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை அவர் மேலே படுது. ஆக கடனை சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுமோ, அதாவது என்னென்ன ஐடியாஸ் கொடுக்கணுமோ, எந்தெந்த விதத்தில் லூப் லைனை க்ரியேட் பண்ணுமோ அவர் க்ரியேட் பண்ணுவார். ஆக நீங்கள் சீக்கிரம் கடன் அடைக்க போகிறீங்க. அதே மாதிரி எதிரி இல்லாமல், நோய் இல்லாமல் வாழ போகிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குரு பகவான் 10ல் வந்து உட்கார்றார். பொதுவாக 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானாமா அப்படின்னு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. 10ல் குரு வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். எதனால் ப்ரெஷர்ஸ் வருது? அப்போ அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கூடாது, பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொதுவாக 10ல் குரு வரும்போது சனி 6ல் இருக்கார், ஓகேங்களா? அதுக்கு மேலே ராகு 5ல் இருக்கார், கேது 11ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டை நோக்கி தான் கொண்டு போகுது. அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ப்ரொமோஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு மேனேஜராக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, இப்போ மேனேஜராக போகிறீங்க அப்படின்போது உங்களோட வேலை பொறுப்பு அதிகரிக்கும் தானே, வேலை பலு அதிகரிக்கும் தானே. அப்போ நமக்கு இன்க்ரிமெண்ட்டு, அதாவது ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா சாலிடாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வேலையிலேருந்து ஒரு 4000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க, கம்மின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த 4000 ரூபாய்க்கான பொறுப்பும் வேலை பலுவும் அதிகரிக்கும் தானே. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறோம். நமக்கு சுயதொழிலில் நிறைய கிராக்கிகள் வருவாங்க, கிளையண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, ஆர்டர்ஸ் நிறைய வரும். எந்த விதத்தில் ப்ரெஷர்ஸ் வரும் அப்படின்னா, அந்த ஆர்டரை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருதுங்க, ஆர்டரை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மேன் பவர்ஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி 4 பேர் வேலை செய்கிறாங்க, நாளைக்கு 3 பேர் தான் வராங்க, அதுக்கு மறுநாள் 2 பேர் தான் வராங்க. இப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம மேன் பவரை கொஞ்சம் டெம்பரரி மேன் பவர் அதிகம் வச்சுக்கிறோம், பிளான் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா ஈஸியாக இதை ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஆக இது நல்லதா கெட்டதா? ப்ளஸ்ஸு தான், நல்லது தான், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பாருங்கள், உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ முயற்சி பண்ணிங்களான்னா சக்ஸஸ் கேரண்டி. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஆக ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சனி ரோக சனியாக இருக்கார். குருவும் சேர்ந்து உங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஏன்னா குருனோட உச்ச பார்வை 6ஆம் பாவத்து மேலே இருக்குது. சரி, அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாள் கழித்து துளாராசி அன்பர்களோட குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வரப்போகுது. பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சுக்கிர பகவான். குரு நமக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பகை கிரகம். அப்போ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் சாலிடாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாக்கு கொடுத்தா நம்மளால் செய்ய முடியாத போகும். அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம். வாக்கு கொடுக்கறதுனாலும் தோராயமாக ஒரு வாரத்தில் ஆகுங்க. 15 நாள் 20 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். அப்படி எக்ஸ்டெண்டடாக நம்ம டேட் சொல்லி நம்ம வாக்கு கொடுக்குறோன்னா ஓகே, பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா? இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சுகஸ்தானத்தில் குருனோட பார்வை கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக போகுது. இது வரைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருந்தீங்களா, இப்போ கார் வாங்குவீங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீடு வாங்குவீங்க. இது வரைக்கும் அம்மா எங்களை கண்டுக்கவே இல்லையா, இப்போ அம்மா வந்து உழுந்து உங்களை கவனிப்பாங்க. இது வரைக்கும் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் படுத்தே கிடக்காங்க, இப்போ அம்மானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஆன் தி ஹோல் துலாம்க்கு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அது என்ன வழிபாடு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆலங்குடியில் போயிட்டு நம்ம குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். முடியாதவங்க இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க, அது குருஸ்தலம். திருவலேஸ்வரர் இருப்பாருங்க, அம்பிகை இருப்பாங்க. ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, குருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்கும்மா. வாழ்த்துக்கள். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க, அது இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது நாங்கள் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.